அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி தாங்க. இது கருப்பு உளுந்து புட்டு. நம்ம கருப்பு உளுந்தில் களி செஞ்சு சாப்பிட்ருப்போம், நிறைய கஞ்சி செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இது ஒரு புதுவிதமான புட்டுன்னு சொல்லலாம். ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து, அதாவது தோலோடு இருக்கிற உளுந்து நான் எடுத்திருக்கேன். அந்த உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை நல்லா பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இது அதாவது கட்டியெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க இதை இந்த மாதிரி ஒரு சல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடரா இருந்தா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குருணன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உடஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் கொஞ்சமாக மீந்துடும். அதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு இட்லி பொடி அரைக்கும் போது கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தூக்கி போடணும்னு அவசியமே கிடையாது. இட்லி பொடி இல்லை வேறு ஏதாவது பருப்பு பொடி அரைக்கிறீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 1/4 to 1/2 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவின தேங்காய். அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கடைசியாக கூட தேங்காவை துருவி நீங்கள் அது மேலே போட்டு சாப்பிட்லாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துறதுனால அது நல்லா வெந்து அதோட சூப்பராக அந்த தேங்காவும் அந்த உளுந்தும் நல்லாவே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எப்பயுமே புட்டுக்கு பிசைகிற மாதிரி தான். ஆனால் இது என்ன அப்படின்னா, கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெதுவாக பிசையணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அந்த லம்ப்ஸ் இல்லாமல் வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கரண்டியில் போட்டு இந்த மாதிரி அச்சு மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஈஸியாக இட்லி மாதிரி வெந்துடும். நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒன்று ஒரு ஆளுக்கு எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். தனியாக புட்டுன்னு உதுத்து விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை நீங்கள் ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் அதுக்குள்ளே அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ கூட நம்ம உதுத்து போட்டுட்டு நம்ம சக்கரை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கலர் வேணால் இந்த மாதிரி இருக்கலாங்க. பட் ஆனால் ஹெல்த் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி, இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிஷ்ஷுமே கிடையாது. அவ்வளோதான். இதோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை நெய்யோ போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில்